கர்த்தர் தாவீதுக்கு பயப்படுகிற பயத்தை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எங்கும் வரப்பண்ணினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. எதுக்கு அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கர்த்தருக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து அப்புறம் அல்லேலூயா அவன் ஒரு யுத்தத்துக்கு போகும் பொழுது அங்கே ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த நேராக யுத்தத்துல பிரவேசிக்காம அந்த முசுக்கட்டை செடிகளுக்கு பின்னால ஒளிந்திரு, நான் உனக்கு முன்பாக போகக்கூடிய சத்தத்தை கேள், அந்த இரைச்சல் சத்தத்தை கேள், அதை கேட்ட உடனே நீ அந்த யுத்தத்துக்குள் பிரவேசி, நீ அவர்களை நிர்மூலமாக்கி போடுவா என்று அவன் ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னபடி அவன் வெயிட் பண்ணி ஆண்டவர் அந்த போகக்கூடிய சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் அவன் அந்த யுத்தத்துல போய் அவன் ஜெயித்து அல்லேலூயா ஜெயிக்கிறான். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் தாவீதுக்கு பயப்படுகிற பயத்தையும் கர்த்தர் தாவீதோடு இருக்கிறாங்கிற அந்த ஒரு வல்லமையும் நிரூபித்து ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த பயத்தை வர பண்ணினாராம். அல்லேலூயா. எனக்கு தேவையில்லை. அந்த பையன் சாமுவேல் மேல இருந்தது, அந்த பையன் மோசே மேல இருந்தது, அந்த பையன் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் ஆபிரகாம் மேல இருந்தது. ராஜாவே பயந்தார் ஆபிரகாமை பார்த்து. ஆபிரகாம் இதோ மனைவியாச்சு, நீ ஏன் அப்படி சொன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போன்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொருத்தர் ஆவிக்குரிய மனுஷர்களுக்கும் ஆண்டவர் ஒரு தனி அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது ஆண்டவர் அவர்களோடு இருக்கிறதுனால ஒரு ஆவிக்குரிய ஒரு பயத்தை மற்றவர்கள் மேல் ஏற்படுத்துவார். அல்லேலூயா. எப்பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு முழுமையாக கீழ்ப்படியும் பொழுது. அல்லேலூயா. யுத்த வீரன் தாவீது, அவனுக்கு தெரியாத ஒரு யுக்தியே கிடையாது, ஆனாலும் அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் சொன்னபடி கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு தேவையில்லை சாதாரண விஷயமா இருக்கலாம், நமக்கு சாதாரண அன்றாடம் தேவையான ஒரு பொருட்கள் வாங்குறதா இருக்கலாம், ஒரு 10,000 20,000 ஏதோ திடீர்னு ஒரு பொருள் வாங்குவோம், நம்ம நார்மலா வாங்குறதா இருக்கலாம். ஆனா அதுவுமே ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்குங்க. ஒரு விஷயமும் ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யுங்க, முழுமையாக கீழ்ப்படிங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருங்க கேட்டு கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. உங்களுக்கு பயப்பட பயத்தை ஆண்டவர் எங்கும் வர பண்ணுவார். நீங்கள் ஆவிக்குரிய மனுஷன், உங்களோட ஆவிக்குரிய மனுஷனுக்கு அந்த வல்லமை உண்டு. அல்லேலூயா. ஏன்னா நீங்க சொன்னா நடக்கும், நீங்க உண்மையுள்ளவராக இருப்பீங்க, நீங்க கர்த்தர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருப்பீங்க. அல்லேலூயா. பாக்குறதுக்கு நீங்க டம்மி மாதிரி இருக்கலாம், ஆனா கர்த்தருக்கு உள்ள பயம் உங்கள் மேல இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே எங்களை ஆசீர்வதிப்பாராக.